ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டுன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 250 கிராம் வெல்லம் திருகி வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 50 கிராம் தண்ணி இதை ஊற்றிடலாம். வெல்லம் நல்லா கரையிட்டும். பாகு பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. தூசி குப்பை மண் இருக்கும், அதுக்காக கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை இதில் ஊற்றிடலாம். வெல்லம் நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இப்போ இது ஆறட்டும். வெல்லம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் ரவை போட்டலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு, ரேஷன் பச்சரிசி தான். நான் கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்து வறுத்து சளிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் போட்டலாம். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன், இதையும் போட்டலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இதையும் போட்டலாம். 2 ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கிறேன், இதையும் அதில் போட்டலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கலாம். மாவை கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. கரைச்சி வச்ச மாவை மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பனியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம கலக்கி வச்ச மாவை ஒரு கரண்டியாக ஊற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த மாதிரி டம்ளரில் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டால் 1 டம்ளர் மாவு போதும். எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். கல்லும் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் ஊற்ற வேணாம், சுற்றி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நடுவில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். இப்போ இன்னொரு சைடு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சட்னி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.